அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஜூலை 29 வருது மேம். ஸோ இந்த வருடம் ஆடி மாத பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு, பெண்கள் என்ன மாதிரி பூஜைகள்லாம் அன்றைக்கி பண்ணலாம்? இந்த தடவை எனக்கே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த பௌர்ணமியும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அதுவும் சிறப்பு தாங்க. ஏன்னா குரு பகவான் உச்சபலம் பெற்று உட்காந்து வீட்டில் இருந்தே அன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஆடி பௌர்ணமியில் கோமதி அம்மனை நீங்கள் மானசீகமாக நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு அம்மன். ஸோ இந்த ஆடி பௌர்ணமிக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருள் அப்படின்னு ஏதாவது இருக்காது மேம்? ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தன்று என்னெல்லாம் பெண்கள் செய்யணும், எப்படி தவசு செய்யறது அப்படின்றதையும் அழகாக சொன்னீங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. இந்த ஆடி மாதம் துவங்கியதுலேருந்து ஒவ்வொரு நல்ல முத்தான பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க மேம். ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஜூலை 29 வருது மேம். ஸோ இந்த வருடம் ஆடி மாத பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு, பெண்கள் என்ன மாதிரி பூஜைகள்லாம் அன்றைக்கி பண்ணலாம்? இந்த தடவை எனக்கே ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது ஸ்ரீவித்யா. இந்த ஒவ்வொரு பதிவும் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா இந்த ஆடி மாதத்தில். அதாவது ஆடி மாதத்தில் பொதுவாக பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு. பட் நம்ம ஒரு ஆடி செவ்வாய் என்ன பண்ணணும், ஆடி வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னு சொல்லும்போது கிரகநிலைகளை வைத்து நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த வருஷம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்தது. அதனால் எல்லாரும் அதை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சவங்க பண்ணியிருப்பாங்க, சில பேர் சும்மா கண்டென்ட்டுக்காக பார்க்குறவங்களும் இருக்காங்க. பட் என்ன நான் இதெல்லாம் சொல்கிறீங்களே மேடம், நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சில நாட்கள் நான் பண்ணேன். என்னால் எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ண முடியல. பட் வெள்ளிக்கிழமை சுமங்கலிகளுக்கு கொடுக்கறது, கன்னியா பொண்ணுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே இல்லை. இந்த பௌர்ணமியும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அதுவும் சிறப்பு தாங்க. ஏன்னா குரு பகவான் உச்சபலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த கடகத்தில் குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த நாள், அந்த ஒவ்வொரு வருஷமும் சூரியன் கடகத்தில் இருப்பார், சந்திரன் மகரத்தில் இருப்பார். ஸோ சந்திரன் சூரியன் நேர் பார்வையில் இருப்பார். ஆடி தபசு ரொம்ப விசேஷம். ஆனால் சூரியனோடு சேர்ந்த குரு பகவானும் இந்த தடவை இருக்கிறதுனால குருச்சந்திர யோகத்தோடு இந்த பௌர்ணமி அமைஞ்சிருச்சு. சங்கரன் கோவில் ரொம்ப விசேஷமான ஒன்று. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆடி தபஸ் கோமதி அம்மன் அவள் தபஸ் பண்ணது, ஒற்றை காலில் ஒரு காலில் இருந்து அவள் தபஸ் பண்ணது. அந்த சக்கரம் ரொம்ப விசேஷம் அம்மனுடைய சன்னதியில். அது இப்போ உட்கார விடுறாங்களா என்னன்னு தெரில. அந்த இடத்துல உட்காந்து நம்ம மெடிடேட் பண்ணாலே ரொம்ப அந்த வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சங்கரன் கோவிலில் இந்த ஆடி தபஸில் அம்பாளுக்கு உற்சவம் 10 நாள் கொடியேற்றம் ஆகி உற்சவம் நடக்கும். சங்கரன் கோயில் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் ஹரி நாராயணன் சேர்ந்தது. அது அந்த சிலையே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பக்கத்தில் சிவனுக்கு அதாவது சூரியன் சந்திரன் இணைப்பு தான் அதை வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் சிவபெருமானினுடைய அலங்காரமும் ஒரு பக்கம் மகாவிஷ்ணுவினுடைய அலங்காரம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு புலித்தோல் போத்தி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சிவனாக. இந்த பக்கம் மகாவிஷ்ணுவினுடைய அலங்காரம் இருக்கும். அந்த சிவன் சன்னதியில் ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்குது. அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு தான் அபிஷேகமே. ஸோ இவங்க வெறும் அலங்கார மூர்த்தியாகத்தான் இருப்பாங்க. ஸ்படிகலிங்கம் பீரோவில் வச்சுருப்பாங்க. அதை தான் எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்பவும் பீரோவில் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பு சங்கரன் கோவிலுக்கு உண்டு. இந்த ஆடி மாதம் நம்ம சர்ப்பங்களுக்கு எல்லாமே ரொம்ப விசேஷம். ஏன்னா நாகபஞ்சமி இப்போ தான் வரும். ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம புத்துக்கு பால் ஊற்றுறது. ஸோ நாகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இந்த ஆடி மாதம் நம்ம சொல்லுவது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு புத்திலிருந்து தான் அந்த சிவபெருமானே வந்தார். சங்கரன் கோயிலினுடைய கதையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்வயம்பு அவர் சிவபெருமான் சங்கர நாராயணன். ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். அந்த சங்கர நாராயணன் தான் அங்கே முக்கியமானது. இந்த ஆடி தபஸு பார்த்திங்கன்னா பௌர்ணமி
அங்கே ரொம்ப விசேஷம். ஸோ எல்லாருக்கும் சங்கரன் கோயில் போக முடியும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ உங்கள் வீட்டில் இருந்தே அன்றைக்கி கண்டிப்பாக இந்த ஆடி பௌர்ணமியில் கோமதி அம்மனை நீங்கள் வந்து மானசீகமாக நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு அம்மன் கோவில் இருந்ததுன்னா இந்த பௌர்ணமியில் போயிட்டு அம்பாளுக்கு புடவை சாத்துறதோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுறதோ, மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கறதோ, பசுமாட்டுக்கு அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு தீவனம், கோதுமை, நவதானியம், அரிசி, தவிடு ஏதோ ஒன்று இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பூரணமான பலன்னு சொல்கிறது. ஏன்னா பௌர்ணமியில் தான் நமக்கு சந்திரன் வந்து முழு பலத்தோடு இருக்கார். அவர் தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறார். சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்பொழுது அங்கே குரு பகவான் பலத்தோடு உட்காந்துருக்கார். இந்த பௌர்ணமியில் நீங்கள் உங்கள் குலதெய்வம் வணங்கினாலும் சரி, ஒரு அம்மன் கோயிலில் போய் ஏதோ ஒரு விண்ணப்பம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஏதோ ஒன்று கடன் பிரச்சனை தீரணும். ஸோ உங்களுடைய விண்ணப்பத்தை ஒரு ஆலயத்தில் போய் சுவாமிகிட்ட அன்றைக்கி அவங்க காதில் போட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் வந்து தீரும். எனக்கு தெரிஞ்சு பெண்கள் இந்த பௌர்ணமியில் ஒரு பூஜையை எடுத்து பண்ணுறதை விட விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அரிசி சாப்பிடாமல் இருங்க. இப்போ நான் டயபெட்டிக், என்னால் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், கஞ்சியாக சாப்பிடுங்க. அரிசியை அன்றைய நாளில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கோதுமை சம்மந்தப்பட்ட உணவு சாப்பிட்லாம். அரிசி வந்து அன்றைய நாளில் தவிர்த்துட்டு ஒரு உபவாசம்னு சொல்கிறது, அது நீங்கள் வந்து பெண்கள் இருந்தீங்கன்னா மன சஞ்சலம், மனசு எப்போ ஒரு கவலைப்படுறது இல்லையா, மன சஞ்சலம் வந்து இருக்காது. ஸோ விரதம் இருங்க நீங்கள். சூப்பர் மேம். ஆடி பௌர்ணமியோட சிறப்புகளை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இந்த ஆடி பௌர்ணமிக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருள் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? பௌர்ணமிக்குன்னு மங்கள பொருள் நம்ம வாங்கிறத விட நீங்கள் அம்பாளுக்கு போய் கோயிலில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் வளையல் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் ஆடி பூரத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த பௌர்ணமியில் அம்மனுக்கு போயிட்டு நீங்கள் சீராக கொடுக்கலாம். புடவை, வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், வளையல், பொட்டு, இது எல்லாமே இந்த மங்கள பொருட்களை வீட்டில் வாங்கி உங்கள் வீட்டில் சாமி ரூமில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் போய் எங்கள் வீட்டில் கல்யாணம் வரணும், எங்கள் வீட்டில் எப்போவுமே சுப காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கணும்னு அம்மனுக்கு நீங்கள் போயிட்டு சீராக கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான மங்களகரமான விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் என்றைக்குமே நம்மளும் மங்களகரமாகவே இருப்போம். சூப்பர் மேம். கோவிலுக்கு போய் வளையல் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மேம். நீங்கள் வந்து எனக்கு அரகஜா கொடுத்தீங்க. ஆமாம். ஸோ அது ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தது மேம். அந்த அரகஜா நீங்கள் எங்கே வாங்கினீங்க? அது நான் எல்லாருக்குமே கிடைக்குமா மேம்? அது நானே சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா ஆன்மீக பரிகாரத்தில் எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் இந்த சேனல் பார்க்குறீங்க. அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க இதை வந்து தயார் பண்ணுறாங்க இந்த அரகஜாவை. ஸோ முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் மேடம், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், அவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கலான்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு மாதம் இருக்கும்ல ஸ்ரீவித்யா கொடுத்து, அதனால் நான் வந்து ஒரு ட்ரையல் பேஸிஸில் இதை கொடுத்தேன். நான் கொடுத்த வரைக்கும் எனக்கு வந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்குது. அண்டு நான் சில ஷூட்கெல்லாம் நான் போகும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நான் கொடுத்தேன். அப்போ சொன்னாங்க, மேம் நீங்கள் என்னுடைய லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த அரகஜா நான் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் சில நல்லது நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பயன்படுத்தின ஒரு விஷயத்தை ஏன் மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இது வந்து பிரஷைலா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு, அவங்க தான் இந்த அரகஜாவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நான் ஸ்ரீவித்யாவுக்கு கொடுத்துருக்கேன். அவங்களும் இதை விஷுவலாக உங்களுக்கு காமிப்பாங்க, இந்த ஃபோட்டோ காமிப்பாங்க. நீங்களும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ஸ்ரீவித்யா இது கீழே போட்டிருக்கிற இந்த டிஸ்பிளேயில் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். நீங்கள் ஸ்ரீவித்யாவுக்குமே காண்டாக்ட் பண்ணலாம் இந்த அரகஜா வந்து வேணும் அப்படின்னு சொன்னால். சூப்பர் மேம், ரொம்ப அற்புதம். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லது நடந்தது, அது மற்றவங்களுக்கும் போய் சேரட்டுமே அப்படின்னு தான் நான் இதை கேட்டேன். ஆமாம், இல்லை நானே வந்து அவங்கள எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான். ஸோ அவங்க வந்து தயார் பண்ணாங்க. அவங்க தயார் பண்ணும்போதும் நான் பார்த்தேன். ஸோ மற்ற அரகஜா வந்து ஒரு மாதிரியான ஸ்ட்ராங் ஸ்மெல்லெல்லாம் வந்து இருக்கும். இது ரொம்ப மைல்ட் ஸ்மெல், ஒரிஜினல் அந்த ரோஜா இதழ்கள். நம்ம கூட அரகஜாவை பற்றி ஒரு இதில் போட்டிருந்தோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக போட்டு பண்ணுறாங்க.
ஸோ உங்களுக்கும் அந்த ஒரிஜினல் அரகஜா வேணும் அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு திருஷ்டி இல்லாமல் நம்ம வெளியில் போகிற காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு, மற்றவங்க நம்ம மேலே ஒரு திருஷ்டியோடு பார்க்கக்கூடிய கண்ணு படாமல் இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இது வந்து உங்கள் குழந்தைங்க 1 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுங்களுக்கு கூட நீங்கள் நெத்தியில் இடலாம். குழந்தைங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தான். சூப்பர் மேம். ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தன்று என்னெல்லாம் பெண்கள் செய்யணும், எப்படி தவசு செய்யறது அப்படின்றதையும் அழகாக சொன்னீங்க. அந்த சங்கரன் கோவில் தவசு மாதிரி பூஜை செய்கிறோமோ இல்லையோ நீங்கள் இதுவாது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் சங்கரன் கோயில் போனீங்கன்னா மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய யானையை பாருங்கள். அது பேர் பாப்கட் கோமதி. ரொம்ப அழகாக இருக்கும் அதனுடைய பாப்கட்டு. ஸோ நான் போயிருக்கும்போது அந்த யானை பாகன்ட்ட கேட்டேன் இது என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி. ஊர் மக்கள் பாப்கட் கோமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கஷாயம் தயாரித்து மருந்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கும் ஊர் மக்கள் கோமதியை அப்படி கொண்டாடுறாங்க. அந்த யானையை வெயில் காலம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தர்பூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதை ரிலையன்ஸ் ஷாப்பில் நம்ம பணத்தை கட்டிட்டோம்னா கொடுக்குறாங்க. டெய்லி காலையில் வாக்கிங், சாயந்தரம் வாக்கிங். அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு யானைக்கும் நம்மளுடைய பங்கில், அதாவது ஒரு ரீல்ஸ் கூட நான் எடுத்து போட்டிருந்தேன் அதை. அதனால் பாப்கட் கோமதியும் மறக்காமல் நீங்கள் சங்கரன் கோயில் போனால் பாருங்கள். சூப்பர் மேம், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். இதுவும் யானைக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஆமாம், நீங்கள் வந்து அண்ணா அந்த யானை பாகன் 10 ரூபா அவர் கையால் வாங்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் ஏதாவது ஒன்றுன்னா நான் அந்த கடையில் வாங்குகிறேன், நீங்கள் கடைக்கு காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நம்மளால் ஏதோ ஒரு ஜீவனுக்கு நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்த புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ரிலையன்ஸ் ஷாப்பில் தான் நான் வாங்கி கொடுத்தேன். இந்த ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருக்குது. அதை நான் அவருக்கு தான் ஃபோன் பண்ணி நான் கடையில் வந்து கொடுக்கறது உண்டு. அது சம்மர்லாம் தர்பூஸ் வாங்கி கொடுக்குறேன் நான் இப்போவும். சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் இந்த பௌர்ணமிக்கு கொடுத்துருக்கீங்க மேம். இதில் நிறைய இந்த பதிவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, தேங்க்யூ மேம். அதாவது ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குற நேயர்கள் எல்லாருமே பயன்பெறுறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நல்ல தகவல்கள் நம்மளோட மட்டும் வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் நம்ம பகிர்றது அப்படிங்கிறதுமே ஒரு வகை புண்ணியம் தான். நிச்சயமா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.